அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 17, கிட்டத்தட்ட வியாழக்கிழமை. பெல்ஜியம் வானியல் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜஸ் லுமேட்டர், பெல்ஜியம் நாட்டின் வானியலாளரும் பிரபஞ்ச ஆராய்ச்சியாளருமான ஜார்ஜஸ் ஹென்றி ஜோசப் எட்வர்டு லுமேட்டர் பிறந்த தினம் என்று பெல்ஜியம் வானியல் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜஸ் லுமேட்டர் அவர் பிறந்திருக்கிறாரு. பெல்ஜியம் நாட்டின் சாலர்வு நகரில் 1894 பிறந்தவர். பள்ளிக்கல்வி முடித்ததும் லுபன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரிங் பயின்றார். முதல் உலகப் போரின் போது 1914 பெல்ஜியம் இராணுவத்தில் பீரங்கிப்படை அதிகாரியாக பணிபுரிவதற்காக படிப்பை பாதியில் நிறுத்தினார். பெல்ஜியம் வார் கிராஸ் பதக்கம் பெற்றார். இயற்பியலிலும் கணிதமும் பயின்றார். மத பயிற்சிகள் பெற்று 1923 பாதிரியாராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வானியலில் பட்டம் பெற்றார். இங்கிலாந்து வானியல் நிபுணர் ஆர்தர் எட்டிங்டனுடன் இணைந்து பணியாற்றினார். அவரது வழிகாட்டுதலில் நவீன பிரபஞ்சவியல், விண்மீன்கள், வானியல், எண்கணித பகுப்பாய்வு ஆகிய துறைகளில் பல விஷயங்களை அறிந்து கொண்டார். கேம்பிரிட்ஜில் உள்ள ஹார்வர்டு கல்லூரியில் வானியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். மாசாசூசட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தில், அதாவது MITன்னு சொல்லுவாங்க, அங்கே அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். பெல்ஜியம் திரும்பி கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக சேர்ந்தார். பிரபஞ்சம் விரிவடைகிறது என்ற ஹபிள் விதியை எட்வின் ஹபிள் கூறுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 1927 இவர் வெளியிட்டார். பிரபஞ்ச விரிவாக்க கோட்பாட்டை முதலில் வெளியிட்டவர் இவரே. காஸ்மிக் எக் என இவர் கண்டறிந்த கோட்பாடு தான் பின்னாளில் பெருவெடிப்பு கோட்பாடு என்ற பெயரில் பிரபலம் அடைந்தது. ஆனால் இவர் அதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்ட போது பெல்ஜிய வானியலாளர்கள் மத்தியில் கூட அது எடுபடவில்லை. கட்டுரையை இவர் 1931 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். பிரபஞ்சம் ஆன்மீகம் இடையே உள்ள தொடர்பை கண்டறியும் பிரிட்டிஷ் அசோசியேஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டார். அங்கு பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்கும் தனது பிரிமிவல் ஆட்டம் காஸ்மிக் கோட்பாடுகளை விவரித்தார். மெல்ல ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கினார். பல நாடுகளிலும் நடைபெற்ற கருத்தரங்குகளில் உரையாற்றினார். பிரபஞ்ச விரிவாக்கம் குறித்த ஆராய்ச்சியை தொடர்ந்து விரிவான கட்டுரைகளை 1933 வெளியிட்டார். இவரது கோட்பாடு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாடிகன் பாண்டிஃபிகல் அறிவியல் அகாடமி உறுப்பினராக 1936 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1960 அதன் தலைவராக நியமிக்கப்பட்ட இவர் இறுதி வரை அங்கு பணியாற்றினார். பெல்ஜியம் ராயல் அறிவியல் கலை அகாடமி உறுப்பினராக 1941 தேர்ந்தெடுக்கப்பட்டார். தி பிரிமிவல் ஆட்டம் ஹைப்போதீசிஸ் என்ற பிரபஞ்சம் பிரெஞ்சு மொழி நூலை 1946 வெளியிட்டார். அதே ஆண்டு ஸ்பானிய மொழியிலும் 1950 ஆங்கிலத்திலும் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. முதல் கணினியை தான் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தில் 1958 அறிமுகம் செய்தார். பிரபஞ்சவியல் கணக்கீடுகளுக்கு கணினியை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். இறுதி வரை பிரபஞ்சம் பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த ஜார்ஜ் லுமேட்டர் 72 வயசு 1966 மறைந்தார். பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர். காம்ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தை, காம்ரேட் அப்படின்னா அது ஒரு போர்த்துகீசிய மொழி, தோழர்னு அர்த்தம். காம்ரேட் அது ஏன் தொடர்பு கொடுத்தனா வெளிநாடை பற்றி பேசுகிறோம், அதில் போர்த்துகீசிய மொழி
அதை பற்றிலாம் நம்ம பேசுறதுனால பேசுகிறோம். பட் இதில் போர்த்துகீசியம் இல்லை, சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சில நேரம் பேசுகிறோம், அவ்வளோதான். ஜார்ஜ் லெமேட்டர் 72 வயசு, 1966 இறந்தார். பெல்ஜியம் வானியல் ஆராய்ச்சியாளர். நாளை ஜூலை 18 மாபெரும் ஒரு ஆளுமையை பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.